தமிழ் சினிமா மற்றும் அரசியல்ல இப்போ மிகப்பெரிய விவாத பொருளா மாறி இருக்கிறது நடிகை த்ரிஷா அவங்கள பத்தின தகவல் தான். சுதந்திர தின விழாவில் விஜய் அவங்களோட குடும்பத்துக்கு கிடைக்காத முதல் வரிசை இடம் த்ரிஷாவுக்கு ஒதுக்கப்பட்டது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில இப்போ ஒரு மூத்த பெண் ரசிகை கொடுத்திருக்க பேட்டி சோசியல் மீடியாவில் காட்டு தீயா பரவி வருது. த்ரிஷா துணை முதலமைச்சர் ஆனா கூட தப்பில்லைன்னு அவர் பேசின விஷயங்கள் என்ன, வாங்க விரிவா பார்க்கலாம். வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடந்த 20 வருடத்துக்கு மேலாவே சினிமாவில் பயணிச்சு வந்தாலும் தென்னிந்திய சினிமாவில் கடந்த 5 வருடமா டாப் ஹீரோயினா வலம் வரது த்ரிஷா மட்டும்தான். சமீபத்தில் சூர்யா கூட சேர்ந்து அவர் நடிச்ச கருப்பு திரைப்படம் மிகப்பெரிய மெகா ஹிட் அடிச்சது. அடுத்ததா சிரஞ்சீவி கூட நடிச்சிருக்க திரைப்படமும் ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருக்கு. இந்த வயசுலயும் அவங்களோட கெரியர்ல இவ்வளவு பிஸியா இருக்கிறது பலரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு. பல வருடங்களுக்கு முன்னாடி த்ரிஷா கொடுத்த ஒரு பேட்டியில நான் முதலமைச்சர் ஆக போறேன்னு விளையாட்டா சொன்ன விஷயம் இப்போ விஜய் அவர்களின் அரசியல் வருகைக்கு பிறகு மீண்டும் இணையத்துல வைரலாக தொடங்கியிருக்கு. சுதந்திர தின விழாவில் த்ரிஷா அவங்களோட அம்மா கூட தான் கலந்துக்கிட்டாங்க. ஆனா விஜய் அவங்களோட மனைவி மகன் மகளுக்கு கிடைக்காத ஒரு முக்கியத்துவமும் முதல் வரிசை இடமும் த்ரிஷாவுக்கு ஏன் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியாவில் பெரிய கேள்வியா உருவெடுத்திருக்கு. ஒரு தங்கச்சியா இருந்தா கூட தப்பா அப்படின்னு ஒரு சிலர் ஆதரவா பேசினாலும் இணையத்துல இத பத்தின விமர்சனங்களும் கிண்டல்களும் குறைந்த பாடில்ல. இந்த நிலையில தான் ஒரு மூத்த பெண் ரசிகை பிரபல யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டி பயங்கர வைரல் ஆகிட்டு வருது. அவர் பேசும்போது செல்வி ஜெயலலிதா அம்மா எவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில தான் முதலமைச்சரானாங்க, அவங்களும் நடிகையா இருந்தவங்க தான், அறிவாளியான அவங்கள எந்த ஒரு ஆணாலையும் முந்த முடியல. அதே போல த்ரிஷாவும் 20 வருடமா இந்த சினிமா துறையில அத்தனை பிரச்சனைகளையும் சமாளிச்சு நிலைச்சு நிக்கிறாங்கன்னா அவங்களும் மிகப்பெரிய அறிவாளி தான். த்ரிஷா ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது, அவங்கள தேர்தலில் நிக்க வச்சு துணை முதலமைச்சர் பதவி கூட கொடுக்கலாம், அதுக்கு அவங்க முற்றிலும் பொருத்தமானவங்க அப்படின்னு ஆவேசமா பேசியிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்த நிறைய பேரு இதெல்லாம் வெறும் சினிமா ப்ரமோஷனுக்காக பண்றீங்களா அப்படின்னு கலாய்த்தும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. த்ரிஷா அரசியலுக்கு வரணும், அவங்களுக்கு பெரிய பதவி கொடுக்கணும் சொல்ற இந்த மூத்த ரசிகையோட கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் நண்பர்களே.